பறிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு கடைகளுக்கு கொடுக்குற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் உங்க ஃபேக்டரியில இருக்கு? நீங்க பீலிங் மிஷின் பார்த்துருப்பீங்க. அதுல பீலிங் போனதுக்கு அப்புறம் குருண மாதிரி இருந்துச்சு, சிலது டஸ்டடா இருந்துச்சு. அந்த வெரைட்டிஸ்லாம் எதுக்காக பயன்படுத்துறாங்க? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க டோல்கேட்டு அங்கெல்லாம் வந்து சின்ன சின்னதா ஒரு விவசாயத்துக்கிட்ட 200 பேக் கிடைக்காது. ஓகே. அப்போ ஒரு நாள் அதுவும் கிடைக்காது. அப்போ நாங்கள் வந்து ஆப்பிரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணி பல்க் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்போம். சிங்கப்பூரில் கஸ்டமர் இருக்காங்க, அவங்க வந்து பண்டூட்டி கேஷ்யூன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வாங்குவாங்க. வெளிநாட்டுக்கெலாம் நம்ம பெஸ்ட் குவாலிட்டியாக அனுப்புகிறாங்க அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. $2 crore 3 crore இன்க்ரிமெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அது 13 ஆச்சு, 15 ஆச்சு. அப்போ ஒரு 2013 ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு ட்ராப் இருந்துச்சு. நார்மலாக ஆரம்பித்து இன்னைக்கு ஸ்டேட்டில் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அவார்டு கூட வாங்கியிருக்கோம் ஸ்டாலின். 4 crore ஆரம்பிச்சதுல இன்னைக்கு வந்து இப்போ இந்த வருஷத்தில் இன்ன வரைக்குமே 1 ton தாண்டிட்டோம். ரூமில் ஆஃபீஸ் இருக்கும், ஒரு ரூமில் வீடு, அங்கே கிச்சனு, அது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். 10க்கு 10 ரூம் தான் இருக்கும். வெளியில தான் அந்த கார்ட்டூன் பாக்ஸ்லாம் அடிப்பாங்க. அப்போ அதுலேயே பெருசாக பண்ணுவாங்க. நாணயம் விகட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவகார்த்திகேயன். இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பண்ருட்டியில் இருக்கக்கூடிய பிரதிபா கேஷ்யூஸ் நிறுவனத்துல தான் இருக்கோம். வெறும் 10க்கு 10 அறையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் தமிழ்நாட்டோட முன்னணி வர்த்தக நிறுவனமா வளர்ந்திருக்கு. இந்த நிறுவனத்தோட உரிமையாளர் ராமகிருஷ்ணன் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப முந்திரி அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ரெடி டு ஈட் ப்ராடக்ட். கடைகளில் கிடைக்கிற முந்திரியை எடுத்து அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு தான் மக்களோட புரிதல் இருக்கு. ஆனா இங்க வந்து பார்த்தா அதுக்கு பின்னாடி பல நூறு பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பறிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்கிறத கண்கூட பாக்குறோம். ஸோ என்னென்ன ப்ராசஸ் நடக்குது சார்? அதாவது பறிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு கடைகளுக்கு கொடுக்குற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் உங்க ஃபேக்டரியில இருக்கு? ஆக்சுவலாக நம்ம பறிக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நமக்கு ரெடி டு ஈட்டபிள் வரதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 days எடுத்துக்கும். 15 days? 15 days எடுத்துக்கும். எடுத்த உடனே நம்ம வந்து சாப்பிட முடியாது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம பறிக்கிறதுக்கு அப்புறம் அது 4 days வந்து சன்ட்ரை பண்ணும். அது வந்து சன்ட்ரை பண்ணி அது ஒரு தரமான ஒரு கொட்டையாக மாறும். அது அப்போதான் வந்து அதுக்கப்புறம் வந்து பாயில் பண்ணுவோம். ஏன் பாயில் பண்ணுறோன்னா அந்த உள்ளே இருக்கிற நட்ஸ் உள்ள கர்னல் வந்து ஈஸியாக வெளியில் ஷெல் பண்ணால் ஈஸியாக வெளில வர்றதுக்காக அது பாயில் பண்ணுறோம். அது பாயில் பண்ணி அது 1 day வெயிட் பண்ணும். 1 day பண்ணி மறுநாள் தான் ஷெல்லிங் செக்ஷனில் கொடுப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே செல்லிங் ஸ்டேஷனில் கட் பண்ணுவாங்க. அந்த கட் பண்ண பருப்பை அதை அடுத்து மறுநாள் வந்து நம்ம போர்மா ட்ரையர் பார்த்துருப்பீங்க, அது வந்து மாய்ஸ்சர் ரிமூவர்னு சொல்லுவோம். அதில் வந்து ஒரு 10 hours 65 degrees Celsius ஓடணும். ஓகே. அது ஓடிட்டு அது அடுத்த நாள் வந்து அதை திருப்பி வந்து நேச்சர் கிளைமேட்ல வந்து ஃப்ரீ பண்ணி விடுவோம். அந்த ட்ரைலாம் மாய்ச்சர் கொஞ்சம் லைட்டாக வர்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பீலிங் போகும். நீங்கள் பீலிங் மிஷின் பார்த்துருப்பீங்க. அதில் பீலிங் போனதுக்கு அப்புறம் அந்த பீலிங் மரப்பை வந்து நம்ம கலர் சாட்டரில் கொடுத்து அதில் அன்பீலு புரோக்கன்ஸு அதை தனித்தனியாக பிரிப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரேட் பார்க்குறீங்க இல்லையா, இங்கே தான் கிரேட் பண்ணுவாங்க. இது கிரேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு ட்ரை பண்ணிவிட்டு பேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கன்சியூமருக்கு சேலாக போகும். ஆல்மோஸ்ட் ஒரு கொட்டை எடுத்துட்டோன்னா அது வந்து ஒரு 15th day தான் வந்து அது நம்ம சாப்பிட்ற அளவுக்கு பருப்பாக மாறும். டோட்டலாக எவ்வளோ ப்ராசஸ் சார் நடக்குது? ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 steps ப்ராசஸ் இருக்கு. அதில் ஒரு ஸ்டேஜுக்கும் நம்ம ஒரு டைம் ஒரு டே கொடுக்குற மாதிரி வரும். ஒரு சில ஸ்டேஜுக்கு 1 hour 2 hour அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். ஒரு பருப்பு அப்படியே பண்ண முடியாது இல்லையா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 4000 to 5000 kgs வந்து ஃபினிஷ் கர்னல் ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ அதை வந்து நாங்கள் ஒரு கண்டெய்னராக பேக் பண்ணோம்னா அது ஒரு 15,000 kg தான் பேக் பண்ண முடியும். அப்போ நம்ம 15,000 kgsை ஏதாவது ஒரு பர்டிகுலர் கிரேடு தான் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் போகும். எல்லா கிரேடும் ஒரே டைமில் மிக்ஸாக ஏற்ற முடியாது. அப்போ 240 320 ஏதாவது ஒரு கிரேட் கேட்பாங்க. அப்போ அந்த 15,000 kg அந்த கிரேடு வரதுக்கு சில டைம் 45 days கூட ஆகும் ஒரு ப்ராசஸ் முடிச்சுட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் அதை என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அந்தந்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கும். அதை நாங்கள் இதுக்கு நடுவில் பேக் பண்ணி வச்சுருவோம். ரெடி மெட்டீரியல்லாம் பேக் பண்ணி இப்போ டின் பேக்கிங் பவுச்சுன்னா அதை பேக் பண்ணிவிடுவோம். அப்போ அதுக்கு தேவையான ஃபியூமிகேஷன் அதெல்லாம் பண்ணி பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். எந்தெந்த லாட் சேருதோ அதுக்கப்புறம் அதை நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு போவோம், டொமஸ்டிக்கும் போவோம்.
இந்த ப்ராசஸ் பண்றதுக்கான முக்கியத்துவம் என்ன சார்? அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடலாம்ல, ஏன் ப்ராசஸ்? அப்படியே சாப்பிட முடியாது. இது வந்து அந்த ரா நட்ஸ்ன்றது வந்து எடிபிள் கிடையாது. ஓகே. ஈவன் அனிமல்ஸ் கூட சாப்பிட முடியாது. ஓகே. இப்ப இவ்வளவு நாள் ஃபாரஸ்ட்ல இருக்கு, எந்த அனிமலை எடுத்து சாப்பிடாது. மேபி ரேட் கொத்தும், பட் ஆனா ஃபுல்லா எடுத்து இது பண்ண முடியாது. ஓகே. அது வந்து ஹார்ம்ஃபுல், வெரி ஹார்ம்ஃபுல். அது வந்து மேல வந்து ஆசிட் இருக்கு அதுல. அது நம்ம எடுத்து கடிச்சோம்னா வாய் ஃபுல்லா புண்ணாயிடும், அந்த ரா நட்ஸா எடுத்து உடைச்சா. அப்ப அதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒன் டேல அப்படி பிச்சு பாதாம் மாரி போய் உடச்சி எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு சர்டன் ப்ராசஸ் பண்ணாதான் அந்த பருப்பு முழுசாகவும் வரும், ஈஸியா பீல் பண்ற மாதிரி வரும். அதுக்காக அந்த சில ப்ராசஸ் பண்ணாதான் அது நமக்கு வரும். இப்போ இங்க உட்கார்ந்து பேசுறோம் சார், இது ஒரு ஃபேக்டரின்னு சொன்னீங்க. ஸோ இந்த ஃபேக்டரியில எல்லா ப்ராசஸுமே நடந்து முடிஞ்சிடுதா? இந்த ப்ராசஸ்ல எல்லாமே இருக்காது. இது வந்து இப்போ நம்ம ஷெல்லிங்ல இருந்து இருக்கு. இது ஷெல்லிங் முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு, பாயில் பண்ணும், நட்ஸை வந்து பாயில் பண்ணும். அது வந்து இந்த ஃபேக்டரியில கிடையாது, அது நம்ம வில்லேஜ் ஃபேக்டரியில இருக்கு. அங்கேருந்து பாயில் பண்ணி நட்ஸை தான் இங்க அதுல இருந்து ப்ராசஸ் பண்றோம். அது எங்க சார் இருக்கு? அது இங்க பக்கத்துல கீழக்குப்பம், விசூர், புதுப்பாளையம், அங்க 3 ஃபேக்டரி இருக்கு. இங்க ஒரு ப்ராசஸிங் இருக்கு. பாயிலை தவிர்த்து மற்ற எல்லா ப்ராசஸுமே இங்கே எல்லாமே இங்க இருக்கு. மேக்சிமம் ப்ராசஸ் இங்க தான் இருக்கு. பாய்லர் வந்து இங்க வந்து டவுன்ல இருக்காதுன்றதுக்காக நம்ம அது வில்லேஜ்ல வச்சிருக்கோம். இப்போ கிரேட் பிரிக்கிற மிஷின்ல பார்த்தோம் சார், நிறைய வகையான கிரேட் வந்து பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா எவ்வளவு வகையான கிரேட் இருக்கு சார்? இல்ல, இதுல வந்து 40 கிரேட்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம். 40 கிரேட்ஸ் வரைக்கும் பண்றோம். ஓகே. அது சர்டைன் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்ப டெல்லி மார்க்கெட்னா ஒரு கிரேட் இருக்கு, குஜராத்னா ஒரு கிரேடு பண்ணுவாங்க. இப்ப இதுல மெயின் ஃபர்ஸ்ட் கிரேட் பாத்தீங்கன்னா 180ன்னு சொல்லுவாங்க. அந்த 180ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுண்ட், பவுண்ட்னா 454 கிராம்ஸ்க்கு 180 கவுண்ட் வரும். அப்பனா பெருசா இருக்கும். 180 கவுண்ட் தான் அந்த 450 கிராம்ஸ்ல இருக்கும். ஓகே. அப்ப அதை வச்சு 180, 240, 320 அந்த மாதிரி கவுண்ட் வைஸ் பிரிப்போம். 450 வரைக்கும் முழுசுல இருக்கும். அதுலேயே வந்து இந்த 180லே வந்து SW 180, SW 240, SW 320. அந்த SWன்றது ஸ்கார்ச்டு ஹோல்ஸ். ஓகே. அப்ப இதெல்லாம் முழுசு வெரைட்டியில வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது முழுசுலேயே பாதியா உடைஞ்சது FJB, WB. அப்புறம் ரெண்டா உடைஞ்சது வந்து JK, LWP. அப்போ ஸ்பிளிட் ஹோல் நல்ல ஃபுல் ஸ்பிளிட், அது வந்து JH, நம்பர் 1S. அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. ஒருத்தவங்க கன்சியூம் தகுந்த மாதிரி. இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போறாங்க, அதுவும் ஹை கிளாஸ் சூப்பர் மார்க்கெட் போறாங்கன்னா அந்த 180, 240 கிரேட வைப்பாங்க. இப்போ ஒரு நார்மல் மளிகை கடை அப்படி இருக்குன்னா அந்த SWன்னு கிரேட வைப்பாங்க. அது இந்த மாதிரி எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல மக்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல போகும். மேக்சிமம் வந்து கிச்சனுக்கு போறதெல்லாம் புரோக்கன்ஸ் போகும். ஓகே. இந்த 2 பீஸ் 4 பீஸ் அதெல்லாம் வந்து கிச்சன் சைடுக்கு யூஸ் ஆகும். சில முந்திரிகள் பார்த்தீங்கன்னா குருணை மாதிரி இருந்துச்சு, சிலது டஸ்டடா இருந்துச்சு. அந்த வெரைட்டிஸ்லாம் எதுக்காக பயன்படுத்துறாங்க சார்? இல்லை, இப்போ இந்த குருணைலாம் பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டாக்கு சால்னாக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, கிரேவி ஐட்டம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் டேஸ்ட் ஒன்றா தான் இருக்கும். பட் சின்ன சின்ன பீஸாக இருக்கும். அதை வந்து கிரைண்ட் பண்ணி அதில் யூஸ் பண்ணுறாங்க. அது சாப்பாட்டுக்கு அது ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. பிபிலாம் அதுதான் லோவஸ்ட் கிரேடு. பியூர் கிரேடில் லோவஸ்ட் கிரேடு பிபின்னுவாங்க, பேபி பிட்ஸு. அது வந்து இந்த மாதிரி சால்னா கிரேவி அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மேலே ஹஸ்க்கு வர்றது எப்படின்னா, நம்ம இப்போ பீலிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மீறியும் ஒரு ஹஸ்க்கு அது தங்கிடும். அது ஓகே. அதை வந்து நம்ம ஃபைன் கிரேடில் கொடுக்க முடியாது. ஓகே. அப்போ அந்த ஹஸ்க் கிரேட் என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ டொமஸ்டிக்ல நிறைய இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டோல்கேட்டு அங்கெல்லாம் வந்து சின்ன சின்னதாக இப்போ விற்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த கிரேடை வாங்கிட்டு போய் அவங்க ரீஒர்க் பண்ணி அவங்க ஏதாவது பெப்பர் மசாலா ஏதாவது போட்டு அதை சேல் பண்றாங்க. அது நல்ல கிரேடு தான், பட் நல்ல கிரேடு தான். பட் ஃபினிஷிங்க்கு வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. மேல ஹோல்ஸ் ஸ்கின் இருந்துச்சுன்னா அது அப்படியே சாப்பிட்றதுக்கு அட்வைசபிள் கிடையாது. அது ஸ்கின்ல வந்து லைட்டா ஒரு டேஸ்ட் மாறும். அதால நம்ம வந்து அந்த கிரேடுக்கு வந்து ரிஜெக்ஷன் எடுத்துருவோம். அது எடுத்துட்டு டொமஸ்டிக்ல சேல் பண்ணிடுவோம். சரி, இப்போ மிஷின்ல தனியா கிரேடு பிரிக்கிறது ஒண்ணு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி உட்காந்து லேடிஸ்லாம் கிரேட் பிரிச்சுட்டு இருக்காங்க. இப்படி கையில பிரிக்கிறதுக்கும் மிஷின் கிரேட் பிரிக்கிறதுக்கும் என்ன? மிஷின் வந்து இவங்களோட ஒர்க்கை வந்து கொஞ்சம் லெஸ் பண்ணுமே தவிர்த்து இவங்க ஒர்க்கை ஃபுல்லா செய்யாது. ஓகே. அது வித்தவுட் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் நம்ம கிரேட் வந்து ஃபைனல் கிரேட் ஆகாது. இன்னும் அதுக்கு தகுந்த மெஷினரி வரல. கலர் கிரேடிங் மிஷின்லாம் இருக்கே தவிர பட் ஃபினிஷ் கிரேடா வராது. இவங்களோட ஃபைனல் டச் இவங்க பண்ணாதான் அந்த கிரேடு வந்து நமக்கு ப்ராப்பரான சைஸு, ப்ராப்பரான கலரு, அந்த எந்த ரிஜெக்ஷனும் இல்லாமல் அதெல்லாம் வந்து இவங்க டச் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் முந்திரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இப்போ எந்த ஒரு தொழிலுக்குமே ரா மெட்டீரியல்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தொழிலுக்கு ரா மெட்டீரியல்னா முந்திரி. ஸோ இந்த முந்திரியை கொள்முதல் பண்ணுறது எங்கிருந்தெல்லாம் கொள்முதல் பண்ணுறது? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 58,000 மெட்ரிக் டன் தான் நமக்கு விளையுது. சரி.
ஆனா நம்மளோட தமிழ்நாட்டுல இன்ஸ்டால் பண்ற கெப்பாசிட்டி வந்து மோர் தென் 4 lakh மெட்ரிக் டன் தேவைப்படுது. வெறும் 58,000 மெட்ரிக் டன் தான் இங்க இருக்கு. பட் ஆல் ஓவர் இந்தியா பாத்தீங்கன்னா 6 to 7 lakhs மெட்ரிக் டன் விளைச்சல் இருக்கு. பட் இந்தியாவோட கெப்பாசிட்டி ஆஃப் த ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா மோர் தென் 20 lakh மெட்ரிக் டன். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா வி ஆர் கோயிங் ஃபார் த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ். அப்ப ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருந்து நம்ம மீதி ஒரு 13 லட்சம் டன்னை வந்து இம்போர்ட் பண்ணாதான் நம்ம வந்து மீட் அவுட் பண்ண முடியும். அப்ப நம்ம வந்து இப்ப ஐவரி கோஸ்ட், பெனின், கானா, டான்சானியா அங்கே இருந்தெல்லாம் இம்போர்ட் பண்றோம். எல்லாமே ஒரு சீசன் தகுந்த மாதிரி இருக்கும். இப்ப கானாலாம் பிப்ரவரியிலேருந்து வந்துடும். ஐவரி கோஸ்ட்னா மார்ச் ஆகும். அந்த மாதிரி டான்சானியானா செப்டம்பர் அக்டோபர்ல வரும். அந்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி அந்த பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். பட் நம்ம ப்ராசஸ் பண்றதால அது நம்ம இங்க வந்து ப்ராசஸ் பண்ணும்போது அந்த இந்தியன் கிரேடு, இந்தியன் குவாலிட்டி மாதிரி நம்ம கொடுத்துரும். ப்ராசஸிங் தான் இதுல மெயின். அர்ஜென்ட் மேபி அது ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், எதுல இந்தியாவா இருக்கட்டும், நம்ம எப்படி ப்ராசஸ் பண்றதை பொறுத்து தான் அது வந்து கரெக்டான குவாலிட்டி நம்ம கொடுக்குறோம். சார், இப்போ பன்ருட்டி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா முந்திரி விளைவிக்கிற நிலம். ஸோ இங்க அதிகப்படியான முந்திரி விவசாயம் நடக்குது. ஸோ இங்கிருந்தும் நீங்க கொள்முதல் பண்றது உண்டா? பண்றோம். அப்போ எங்களோட கெப்பாசிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15% தான் நம்ம அது பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வரும். இப்போ எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8,000 மெட்ரிக் டன் வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு 80,000 கிலோ அந்த மாதிரி தான் பண்ற மாதிரி வரும். ஏன்னா இங்க அவ்வளவுதான் அவைலபிலிட்டி கிடைக்கும். ஏன்னா இப்போ இங்க வந்து எப்படின்னா, இப்ப நாங்க போய் பல்க்ல வாங்க முடியாது இங்க. ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன ஃபார்மரா இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கு. மோர் தென் 1500 காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இருக்கு. அவங்க வந்து அவங்க பக்கத்துல இருக்கிற ஃபார்மர் அவங்க கிட்ட 10 பேக் 20 பேக் வாங்கி அதை அவங்களே ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த ப்ராசஸ் பண்ண பருப்பு தான் நாங்க வெளில காமிச்சோம் இல்லையா, அதை நாங்க கர்னலா வாங்கிடுவோம். ரா மெட்டீரியலா வாங்காம கர்னலா வாங்கிடுவோம். இப்ப மற்றபடி எங்களுக்கு பல்கா எங்களுக்கு தேவைப்படும். எங்களுக்கு வந்து பெர் டே கெப்பாசிட்டியா வந்து 200 பேக் பெர் டே ப்ராசஸ் பண்ணுவோம். அப்ப எனக்கு ஒரு விவசாயத்துக்கிட்ட 200 பேக் கிடைக்காது. அப்ப ஒரு நாள் அதுவும் கிடைக்காது. அப்ப நாங்க வந்து ஆப்பிரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ணி பல்க் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்போம். நம்ம ஏப்ரல் மேல நியூ சீசன் ஸ்டார்ட் பண்ணும் போது டொமஸ்டிக் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்ப யார் நமக்கு எடுத்து வந்து கொடுக்குறாங்க, நம்மகிட்ட இங்க இருந்து சப்ளை பண்றாங்க, ஸ்டாக் ஏதாவது அதிகமா இருந்துச்சுன்னா அது பர்ச்சேஸ் பண்ணுவோம். சூப்பர் சார். இங்க நீங்க கொள்முதல் பண்ற அந்த முந்திரிக்கும் இப்ப ஆப்பிரிக்கா நாடுகள்ல இருந்து கொள்முதல் பண்ற முந்திரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? விலை வித்தியாசமும் எப்படி இருக்கும்? இல்ல, எங்களுக்கு மெயின் வந்து எங்களுக்கு வந்து விலை வித்தியாசம் வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா இதுல அவுட் அண்ட் பேஸ் நம்ம இருக்கும். இப்ப நம்ம ஊர் பருப்புனா 900 கிராம்ஸ் பெர் 3 kgக்கு வரும்னு வச்சுங்க. ஆப்பிரிக்கன்லாலும் 800 கிராமா 850 கிராமா இருக்கும். பட் அதுக்கு தகுந்த பேரு தான் நம்ம பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். எவ்வளவு அவுட் அண்ட் உள்ள வருதுன்றத பேரு டிபெண்ட்ஸ் மார்க்கெட்டோட பொசிஷனும். இப்ப நமக்கு டொமஸ்டிக் கர்னல், டொமஸ்டிக் ரா மெட்டீரியல் போது நமக்கு வந்து பீலிங்க்கு கொஞ்சம் அதெல்லாம் ஈஸியா இருக்கும். ரொம்ப அந்த ஹஸ்கெல்லாம் தங்காது. ஆனா வந்து கலர் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. கலர் வந்து கொஞ்சம், ஏன்னா இப்ப இது இந்த இது சைக்ளோனுக்கு அப்புறம் அந்த சாயில் ஃபுல்லா இதாயிடுச்சு. அந்த பழைய கிராப் எல்லாம் ஃபுல்லா பொட்டி போட்டுடுச்சு. அதுக்கப்புறம் நியூ கிராப் தான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு வராங்க. பட் அதுல வந்து நமக்கு அந்த கலர் நேச்சரா அந்த கலர் வந்து குறைஞ்சிச்சு. பட் இருந்தாலும் நம்ம பன்ருட்டி கேஷ்யூக்குன்னு வந்து தெரிஞ்ச கஸ்டமர்ஸ், இப்ப எங்களுக்கு சிங்கப்பூர்ல கஸ்டமர் இருக்காங்க. அவங்க வந்து பன்ருட்டி கேஷ்யூன்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்டு வாங்குவாங்க. அவங்க எங்களுக்கு பிரீமியம் பிரைஸ் கூட கொடுப்பாங்க. பட் தெரிஞ்சவங்க மட்டும் தான் அதை செய்வாங்க. இப்ப மற்றவங்க பார்க்கும்போது கலர் பார்ப்பாங்க. பட் அவங்க கிட்ட நம்ம இதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்கும் சார் வித்தியாசம்? குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அது அவுட் அண்ட் பேஸ் பண்ணி தான் வரும். டேஸ்ட் வந்து நம்ம ஊர் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். பட் ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே ஈக்குவல் ஆகிடும். பட் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும் போது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செமி ஃபினிஷில் நம்ம பண்ணுறோம், ட்ரை பண்ண உடனே பண்ணுறோம்னா நம்ம இந்தியன் கிராப் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். அதாவது குவாலிட்டியும் நல்லா இருக்கு, தரமும் நல்லா இருக்கு, ப்ராசஸிங்க்கும் ஈஸியா இருக்கும். ஒன்லி வியூவபிள் கலர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் ஆனா வெளிநாட்டுல பத்தலங்கிறதுனால மட்டும் தான் வெளிநாட்டுல தான் வாங்குறோம். குவாலிட்டி சரியில்லை, இல்ல சீப்பா வெளிநாட்டுல கிடைக்குது அப்படின்லாம் வாங்கல. எல்லாம் இன்டர்நேஷனல் மார்க்கெட். இன்னைக்கு இங்க நடக்கிறது கடைசி எந்த மூலையில இருந்தாலும் இன்னைக்கு ரேட் தெரியும். பட் விலை குறைச்சலோ இதுக்காகலாம் வாங்குறது இல்லை. ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு தேவைப்படாது, பல்கா கிடைக்காது அப்படின்றதால தான் இம்போர்ட் பண்றோம். அப்புறம் 365 டேஸ்க்கும் நம்ம அதை ஹோல்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஊர்ல விளையிறதே 58,000 டன்னா அது அந்த ஒரு மாசத்துல எல்லாமே முடிஞ்சிடும். இன்னொன்று, நம்ம ஊர் விவசாயிங்க வந்து ரெகுலரா அந்த பறிச்ச உடனே சேல் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்டாக் வச்சுவாங்க.
அவங்க பசங்களுக்கு ஸ்கூல் வரும்போது அதை படிப்பாங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியே வச்சிருப்பாங்க. ஓகே. எப்போ மார்க்கெட் தீபாவளிக்கு ரைஸ் பண்ணும்போது போடலாம், அந்த மாதிரி அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க. அதால நம்ம அதை பேஸ் பண்ணியும் இருக்க முடியாது. ரொம்ப நமக்கு நிறைய குவான்டிட்டி வந்துச்சுன்னா தான் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். பாருங்க 8 ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸிங் பத்தி சொன்னீங்க. இது வந்து தினசரி 365 நாளும் இந்த ஃபேக்டரியில நடந்துகிட்டே இருக்கும். சண்டே மட்டும் லீவு, அப்புறம் பப்ளிக் ஹாலிடேஸ்ல இந்த தீபாவளி பொங்கல் லீவு, அவ்வளவுதான். மீதி 365 டேஸ் ஒர்க் இருக்கும். ஸோ இப்போ அந்த அளவுக்கு தேவை இருக்குன்றீங்க? கண்டிப்பா தேவைகள் இருக்கு. உள்நாட்டுல தேவை அதிகமா இருக்கா, வெளிநாட்டுல தேவை அதிகமா இருக்கு? இல்ல, உள்நாட்டுல இப்ப ஏறி இருக்கு, தேவைகள் வந்து ஏறி இருக்கு. பாத்தீங்கன்னா 2022 படி பாத்தீங்கன்னாவே அதர் கண்ட்ரியில், அதான் வேர்ல்டு பர் பர்சன் கேப்டியா வந்து பார்த்தீங்கன்னா 600 கிராம்ஸ் இருக்கு. அந்த டைம்ல நம்ம இந்தியாவில் வந்து வெறும் 200 to 250 கிராம்ஸ் தான். சரி. இப்போ அந்த அவங்களாம் இன்னும் வந்து அந்த பழசு அவங்க ஏற்கனவே சாப்பிட்றதே 600 கிராம்ஸ் சாப்பிட்டாவே இன்னும் நமக்கு வந்து இந்தியாவோட தேவைகள் அதிகம் தான். ஓகே. பட் இந்த தேவைகள் அதிகம் கூட அவங்க எப்போ அதை ஒரு கிராஜுவலா எடுக்கிறது இல்லை. அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல எடுக்கிறாங்க, தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபெஸ்டிவல் டைம் எடுக்கிறதால அந்த ஃபெஸ்டிவல்ல நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி மூவ்மெண்ட் ஆகும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் சார் இப்போ நீங்க அனுப்புறதுல வெளிநாட்டுக்கு எவ்வளவு சதவிகிதம், உள்நாட்டுக்கு எவ்வளவு சதவிகிதம், உங்க பிசினஸ்ல எவ்வளவு? ஆக்சுவலா நம்ம வந்து 2013க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 90% எக்ஸ்போர்ட் இருந்துச்சு. சரி. 10% தான் டொமஸ்டிக் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் லெவல்ல வந்து 60% எக்ஸ்போர்ட்டும் 60% டொமஸ்டிக்கும் 40% எக்ஸ்போர்ட்டும் போகுது. அப்ப அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா வந்து நமக்கு வியட்நாம் வந்து ரொம்ப காம்படிஷன் இருக்காங்க. இப்ப நம்ம ஆப்பிரிக்கால இருந்தெல்லாம் பண்றோம் இல்லையா, இப்ப டெக்னாலஜி எல்லா இடத்துலயும் போகுது, எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க, அவங்கவுங்க சின்ன சின்ன ப்ராசஸ் பண்றாங்க. அதே மீறி நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்த சப்சிடிஸ் நிறைய கட் ஆயிடுச்சு 2014க்கு அப்புறம். அதெல்லாம் ஒரு ஸ்டெப்ஸா வந்து எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சிட்டு வருது. இன்னொரு ரீசன் வந்து நம்ம ஊரோட கன்சியூமபிள் ஜாஸ்தியா இருக்கு, இங்க நமக்கு பிரைஸும் கிடைக்குது. அப்படின்னும் போது நமக்கு எங்க போனா ப்ராஃபிட்டபிளாகவும் லாபம் நஷ்டம் இல்லாம பண்ணமோ அதுக்கான மூவ்மெண்ட் பண்ணிடும். சார் இப்போ நீங்க ஒரு 22 வகையான கிரேடு வந்து நீங்க பண்றீங்க இந்த ஃபேக்டரிலன்னு சொன்னீங்க. இப்போ மளிகை கடையில கிடைக்கக்கூடிய அந்த முந்திரியோட பருப்பு வந்து என்ன கிரேடு, இப்போ வெளிநாடுகளுக்கு அனுப்புற அந்த கிரேடுங்கிறது எது சார்? ஆக்சுவலா எல்லாரும் நினைப்பாங்க வெளிநாட்டுக்குலாம் நம்ம பெஸ்ட் குவாலிட்டியா அனுப்புறாங்க அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. நம்ம இந்தியா தான் வந்து இதுல கிரேடு வந்து ரொம்ப பியூர் கிரேட் வேணும்னு வாங்குறவங்க இந்திய மக்கள் தான். அதுக்கான காஸ்ட்டும் அவங்க தான் கொடுக்குறாங்க. ஓகே. இப்ப நார்மலா ஒரு கிரேட் பாத்தீங்கன்னா இதுல வந்து 320 ஒரு கிரேட் இருக்கு, அதுதான் மேக்சிமம் வெளிநாட்டுக்கு போகும். டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் 240 கிரேடு ஹையர் தேன் 320. சரி. 240 கிரேடும் போகும். புரோக்கன்ஸ் இருக்கு 2 பீஸ் 4 பீஸ். ஏன்னா இங்க வந்து அது அந்த கிச்சன் யூசேஜுக்குலாம் அது நிறைய யூஸ் ஆகும், இங்க அது நிறைய சேல் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்தியாவில தான் வந்து என்ன பண்றாங்க, அந்த கிச்சனுக்கு வந்து இது புரோக்கன்ஸ் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும், எதுக்கு முழுசை வாங்கி உடைச்சு போடணும், புரோக்கன்ஸா வாங்குற அளவுக்கு இந்தியன் மக்கள் வந்து அதுக்கு இதாயிட்டாங்க. பட் இன்னும் ஃபாரின்ல எல்லாம் என்னன்னா இந்த புரோக்கன்ஸ் வாங்கிய அளவுக்கு அவங்களுக்கு இல்லை. அவங்க கிச்சன் யூஸ் பண்ணா கூட அந்த ஹோல்ஸ் வாங்கி உடச்சி தான் போட்டு யூஸ் பண்றாங்க. இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து அந்த அப்பியரன்ஸ் தான் மெயினாக தேவைப்படுது, அதெல்லாம் அவங்க ஹோல்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. இதே இன்னும் புரோக்கன்ஸ் வாங்கி பண்ணாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு லெஸ் காஸ்ட்ல கூட கிடைக்கும். சரி, இப்போ இந்த கிரேடுன்னு பிரிக்கிறது வந்து தரத்தின் அடிப்படையிலா இல்ல சைஸின் அடிப்படையிலா? இல்ல, சைஸ் அடிப்படையே தரத்தின் அடிப்படையிலும் இருக்கும். நம்ம முழுசு வந்து பாத்தீங்கன்னா சைஸ் அடிப்படை தான். எது பெருசா இருக்கோ அது ஃபர்ஸ்ட் கிரேடு. அதுதான் அந்த ஒரு பவுண்டுக்கு எவ்வளவு கவுண்ட் வருது அப்படின்றது தான். அது 180ல இருந்து பெருசா இருக்கும்போது டேஸ்டும் அதிகமா இருக்குமா? ஆமா, அதுல வந்து இந்த ஆசிட், ஃபேட்டி ஆசிட் அதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. துவர்ப்பு டேஸ்ட்லாம் வந்து இருக்காது. சரி. இப்போ அதே லோ கிரேடு ரொம்ப பிபி அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுல அந்த ஒரு மாதிரி சின்ன லைட்டா ஒரு டேஸ்ட் மாறு இருக்கும். ஆனா பெரிய சைஸ்ல அந்த டேஸ்ட் இருக்காது. இப்ப லோ கிரேட்ல இருந்து ஹை கிரேட் வரைக்கும்னா அந்த விலை ரேஞ்ச் என்னவா சார் இருக்கு? இப்ப பிபி கிரேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட்ல 450. சரி சார். இப்ப 180 கிரேட் பாத்தீங்கன்னா 1000 rupees. ஓகே. இதுதான் வித்தியாசம் நடுவில். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த 180க்கு 1000, இப்ப 240 கிரேட் வந்துச்சுன்னா 820 அப்படி வந்துடும். ஓகே. அப்ப அந்த 820 இந்த 450 பாத்தீங்கன்னா 400 rupees வித்தியாசம் வருது. அதுலயே அந்த புரோக்கன்ஸ் இந்த 2 பீஸ் பாத்தீங்கன்னா கூட 780 770 அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இதுல வராது, ரொம்ப சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்கும். இப்போ லோக்கல் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் அப்படின்னா நம்ம ஃபாரின் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் கிடைக்குது சார்? இல்ல சேம் தான், டிபெண்ட் சேம் லெவல் தான் நமக்கு கிடைக்க முடியும். இன்னும் கேட்க போனீங்கன்னா ஃபாரினுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட போற மாதிரி வரும்.
ஓகே. ஏன்னா காம்படிஷன் எங்களுக்கு அது இருக்கும், அவங்க இந்த அளவுக்கு குவாலிட்டியை எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து நமக்கு இன்சென்டிவ் கொஞ்சம் 1% கிடைக்கும் அதில், அதால நம்ம வந்து அதெல்லாம் adjust பண்ணி இப்போ லோக்கல் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றதை விட எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வர்த்தக வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், ப்ராஃபிட்டும் அதிகமா இருக்கும்னு தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்லை அப்படி நினைக்கிறாங்க. பட் இந்த இதில் அப்படி கிடையாது. எக்ஸ்போர்ட்ல போறதால நமக்கு பல்க் குவான்டிட்டி நம்ம அழிக்கலாம், ஓகே, குவான்டிட்டி நிறைய பண்ணலாம். பட் ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படின்றது கிடையாது. பல்க் குவான்டிட்டி கிடைக்கும், ஒரே பல்க் பேமெண்ட்டாக நமக்கு ரிசீவ் ஆகும். டொமஸ்டிக்னா சின்ன சின்ன அன்சைன்மெண்ட் ஆர்டராக கிடைக்கும், சின்ன சின்ன பேமெண்ட்டாக வரும். பட் எக்ஸ்போர்ட் வந்து நிறைய ஊரில் இருக்குது. பட் அதேமாரி காம்படிஷனும் நிறையா இருக்குது. இப்போ வியட்நாம் அவங்களாம் ரொம்ப காம்படிட் பண்ணுறதால நமக்கு ப்ரைஸிங் மேட்ச் ஆகலை. சரி, இப்போ ஒரு நாளைக்கு நீங்க 5000 கிலோ ப்ராசஸ் பண்ணி நீங்க வெளியே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நீங்க அதிகபட்சமா எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றீங்க? நம்ம அதிகமாக போகிறது சிங்கப்பூர், மலேசியா, கல்ஃப் கண்ட்ரிஸ் போகுது. சவுதி, துபாய், கத்தார், இங்கே தான் அதிகமாக நமக்கு பண்ணுறோம். புரூனே. லோக்கல் மார்க்கெட்னா சார்? லோக்கல் மார்க்கெட்னா சூரத், டெல்லி, அகமதாபாத், சென்னை மார்க்கெட்டு. இது எல்லாமே உங்க கம்பெனி உங்க பிராண்டோடவே போகுமா, இல்ல பிசினஸ் டு பிசினஸ் கொடுக்குறீங்க? இல்லை இல்லை, எல்லாமே நம்ம பிராண்ட்ல தான் போகும். சரி, இப்போ பிரதீபா கேஷ்யூஸ் நிறுவனம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, அந்த ஒரு வரலாறு, அந்த அந்த லெஜெண்டரி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பிரதிபா கேஷ்யூஸ் வந்து 1997 ஆரம்பிச்சது. மாமாவும் அப்பாவும் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒரு கம்பெனியில் பார்ட்னர்ஷிப்போடு இருந்தாங்க. அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து தான் பிரிஞ்சு வந்து தான் 1997 பிரதிபா கேஷ்யூஸ்ன்னு ஆரம்பித்தாங்க. மாமாவும் அப்பாவும் பண்ணிட்டு இருந்தாங்க. 97லேருந்து 2003 வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட்டு இருக்கும், சென்னை மார்க்கெட்டு, அப்புறம் ஒரு எக்ஸ்போர்ட் சிங்கப்பூர், அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்போர்ட் ஆர்டரு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2003 வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. 2004 நான் உள்ள என்ட்ரி ஆனேன். அதுக்கு முன்னாடியே நாங்கள் காலேஜ் படிக்கும் போதே சில பிஸ்னஸ்லேயும் இன்வால்வாக தான் இருப்போம். என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க எல்லாமே தெரியும். இப்போ இருக்கிற பசங்க மாரி தெரியாமல் இல்லை, அப்பயும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம். பட் அப்போ கூட சின்ன சின்ன ஏதாவது ஆர்டர்ஸ் வருது, நம்ம அப்போல்லாம் நெட்டுலாம் புதுசாக இருக்கும், இன்டர்நெட்டு. அப்போ நம்ம ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு ஆர்டர் சர்ச் பண்ணி ஆர்டர்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். அப்போ கூட பண்ணிட்டு இருந்தாங்க. 2004லேருந்து நான் பர்மனெண்ட்டாக இங்கே வந்து ஒர்க் பண்ணேன். அப்போ அவங்க 2004 வரைக்கும் அப்பா மாமா பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 crore வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து வரும்போது எனக்கு அப்பா ஃபஸ்ட்டு சொன்னது வந்து, நாங்கள் வந்து இது இவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து எவ்வளோ நீ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற அதை பொறுத்து தான் உன்னோட ஸ்கேல் வளரும், நீ எப்படி கான்சென்ட் பண்ணுறன்னு சொல்லிட்டு அப்போ நிறைய அட்வைஸ் பண்ணுவார், சொல்லுவாங்க. அப்போ வரும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் வரணும்னா இப்போ ரொம்ப அதான் எங்கே வரும்போது ரொம்ப வேறு எந்த இதுலேயும் கான்சன்ட்ரேஷன் இருக்காது, பிஸ்னஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஸ்டேப் பை ஸ்டேப் வந்து பார்த்தோம். அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து 10 crore தாண்டணும். 10 crore டர்ன் ஓவர் தாண்டினா எங்களுக்கு ஒரு பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நமக்கு பேங்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் சொல்லிட்டு ஒரு மேனேஜர் இருப்பார். அவர் எப்படி அப்பா எப்படி எனக்கு இருக்காரோ அதே மாதிரி அவரும் எனக்கு வந்து நிறைய என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். எங்களோட வால்யூம் பார்த்துன்னே இருப்பார். மாதம் மாதம் எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்பாரு. அப்போல்லாம் வந்து மேக்ஸிமம் 95% எக்ஸ்போர்ட் தான் போகும், டொமஸ்டிக்லாம் அப்போ போகாது. இங்கே அந்த அளவுக்கு கன்சியூம் கிடையாது, சும்மா சின்ன சின்ன குவான்டிட்டி இங்கே போகும். அப்போ வந்து எக்ஸ்போர்ட் பில் போகிறதுன்னா ஃபாரெக்ஸ் கெயின். அப்போ அவங்களுக்கு வந்து அதை என்னை வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். எனக்கு காம்படிட்டர் யார், அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க, நீ எவ்வளோ பண்ணுற அப்படின்னு எனக்கு என்கரேஜ்மெண்ட் ரொம்ப. அவர் எனக்கு இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மேனேஜர் வந்து நமக்கு இல்லை. அவர் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் பண்ணுவார். அப்போ அதுவே எனக்கு இதுவாக இருக்கும். நம்ம பில் கொடுக்க போகும்போது அவர் பார்க்கணும், அவர் கேட்கணும், அவர்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு எந்தவாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இயரே பார்க்கும்போது நாங்கள் ஒரு 10 crore எக்ஸ்போர்ட் தாண்டணும். அதான் 2005 முடிகிறதுல 10 crore தாண்டணும். சூப்பர். அப்புறம் 7 வருஷத்துக்கு அப்படியே ஒரு 2 crore 3 crore இன்க்ரிமெண்ட் வந்துட்டே இருந்துச்சு. அது 13 ஆச்சு, 15 ஆச்சு. அப்போ ஒரு 2013 ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு ட்ராப் இருந்துச்சு. அப்போ அந்த ட்ராப் வந்து எனக்கு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். அப்போ நிறைய பேர் இங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்லாம் அவங்க சேல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலாம் இருந்துச்சு. அப்போ நமக்கு இருந்த கிளைண்ட்டோட வளர்ச்சி, நம்ம பார்க்குற கான்டாக்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து அவங்க இதெல்லாம் வாங்கி நம்ம சேல் பண்ணோம். அப்போ டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 23 crores கூட கிராஸ் ஆச்சு. அப்போ அதுலேருந்து படிப்படியாக தான் நம்ம ஒரு வருஷத்துக்கும். அப்புறம் 2009-10 தம்பிங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க உள்ள வந்தாங்க. அப்புறம் அடுத்தது ஒரு தம்பி உள்ள வந்தாப்புல. இப்போ ஃபேக்ட்ரி போட்டோம். அப்போ 3 ஃபேக்ட்ரி ஆச்சு. அப்போ இது எல்லாமே மொத்தமாக 4 ஃபேக்ட்ரி, அப்புறம் ஷோரூமு, அதுமாரி ஒன்று ஒன்றா டெவலப் பண்ணிட்டு வந்தோம். அப்போ ஆளுக்கு ஒரு ஃபேக்ட்ரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு.
அப்போ எங்களோட டர்னோவரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எப்படி 4 crore ஆரம்பிச்சதுல இன்னைக்கு வந்து இப்போ இந்த வருஷத்துல இன்ன வரைக்குமே 110 தாண்டிட்டோம். சூப்பர் சார். 110 தாண்டிட்டோம். மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டட் டு 150. இப்போ டார்கெட் நம்ம 150. லாஸ்ட் இயர் 86 பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வருஷம் 150 கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப்போட நடந்துட்டு இருக்கோம். சூப்பர் சார். இப்போ இந்த ஃபேக்டரி எல்லாம் வந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் இது போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அப்பா ஆரம்பிக்கும் போது எந்த சைஸ்ல ஆரம்பிச்சிருப்பாரு? இப்போ ஆரம்ப கால முதலீடு அப்படின்னா என்னவா இருந்திருக்கும்? ஆக்சுவலா அப்பா வந்து ரொம்ப அவர் சொல்லுவாரு, நம்மகிட்ட சொல்லும் போது அவரு 2வது படிக்கும் போதுலேருந்து பிஸ்னஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரி. படிச்சது 2வது கம்மி தான். பட் ஆனால் இப்போ நமக்கு இப்போ எம்எஸ்சி சாஃப்ட்வேர் நான் படிச்சிருக்கேன். இப்போ நான் எந்த அளவுக்கு படிச்சுட்டு பார்க்குறேனோ இந்த பிஸ்னஸில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே அவருக்கு தெரியும். ஓகே. இப்போ ஒரு எல்சியா இருக்கட்டும், லெட்டர் ஆஃப் கிரெடிட், அதை வச்சு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவான். அப்போ எல்சினா அவருக்கு என்னன்னு தெரியும். ஓகே. அந்த மாதிரி ஒரு பெர் பவுண்டு இவ்வளோ விலை கால்குலேஷனாக நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கிட்டேருந்து கற்றுக்கினது தான் எப்படி கால்குலேட் பண்ணணும் போன வரணும்னு. அவர் பார்க்கறதுக்கு படிக்காத ஆளுன்னு சொல்லுவான். ஆனால் வந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்டபிள். ஃபோனில் கூட எனக்கு அதுக்கு முன்னாடி இப்போ தான் செல்ஃபோன் வந்துடுச்சு. அப்போ லேண்ட்லைன் ஃபோன் தான் இருக்கும். இப்போ யூஎஸ்லேருந்து கால் வரும், லண்டன்லேருந்து கால் வரும். அதை கரெக்டாக எப்படியாவது அட்டன் பண்ணி என்னோட நம்பருக்கு டைவர்ட் பண்ணிடுவார். அது எப்படி பேசுவார் என்ன பண்ணுவார்னு தெரியாது. ஆனால் நம்பர் டைவர்ட் பண்ணிடுவார். அதேமாரி வந்து ஏதாவது நமக்கு கிரிட்டிக்கலான ஒரு மொமெண்ட் இருக்கு, இப்போ கூட ஏதாவது கிரிட்டிக்கலாக எனக்கு டெசிஷன் எடுக்க முடியலன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் எடுப்போம். எல்லா பேரண்ட்ஸை விட எங்களுக்கு கிடைச்ச பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு வரம். எங்களை ஃப்ரீயாக விட்டாங்க. நம்ம நம்பிக்கை வச்சாங்களா இல்லை நாங்கள் வளர்ந்த விதமா இல்லை நாங்கள் எடுத்துக்கிட்டோமான்னு தெரியாது. பட் எங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. அந்த ஃப்ரீடமுக்கு நாங்கள் வந்து எதுவும் தப்பு பண்ணலை. கரெக்டாக அந்த கெயின் பண்ணிட்டோம், அதை வந்து காப்பாற்றிக்கிட்டோம். இப்போ இதே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே கூட நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் அவங்க அப்பா அப்பெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நம்மளை வந்து ஃப்ரீயாக பண்ணி விட்டாங்க. அது இன்னைக்கு நம்ம சர்க்கிளில் எல்லாருமே சொல்லுவாங்க, உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்தாங்க, நீ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க, வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன நார்மலாக ஆரம்பித்து இன்னைக்கு ஸ்டேட்டில் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அவார்டு கூட வாங்கியிருக்கோம். ஸ்டாலின் ஒரு சிஎம் கையில் கூட வாங்கியிருக்கோம் லாஸ்ட் இயரு. அந்த மாதிரி இப்போ சவுத் ரீஜன் எக்ஸ்போர்ட் அவார்டு வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டில் நாங்கள் இங்கே கேஷ்யூக்கு நம்ம ஒன் ஆஃப் த லீடிங் எக்ஸ்போர்ட்டரு. சூப்பர் சார். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீடும் ஆரம்பித்த இடமும் ஒன்று தான். நாங்கள் ஒரு ரூமில் ஆஃபீஸ் இருக்கும், ஒரு ரூமில் வீடு, அங்கே கிச்சனு, அது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இந்த ட்ரையர்லாம் கிச்சனில் இருக்கும். சின்னதாக ஆரம்பித்தாங்க. நான் 12th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க ஆரம்பித்தது. அப்போ நாங்களே எல்லாம் ஒர்க் செய்வோம். இப்போ இவ்வளோ ஒர்க்கர் இல்லை. இப்போ இன்றைக்கி ஒரு 600 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ வெறும் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. 10 பேர் 12 பேர் அந்த மாதிரி தான் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க். மாமா சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க பண்ணாங்க, சின்னதாக லோக்கல் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு தான் ஒரு 10க்கு 10 ரூம் தான் இருக்கும். வெளியில தான் அந்த கார்ட்டூன் பாக்ஸ்லாம் அடிப்பாங்க. அப்போ அதுலேயே பெருசாக பண்ணுவாங்க. நிறையா குவான்டிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரியும் நிறையா தெரியும். வெளியில் ரோட் சைட்லலாம் போட்டு பாக்ஸ் வச்சு 4 கோடி எக்ஸ்போர்ட் பண்ணது அது 10க்கு 10 ரூம்ல. ஆமாம், அந்த வீடுல தான் பண்ணாங்க. அப்போ அதுலேருந்து ஆரம்பிச்சு தான் அப்படியே இதுக்கு ஆப்போசிட். அது இதில் எதிர்க்க வந்து ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் வாங்கி இதில் ஒரு ஷெட்டு மாரி போடலான்ட்டு தான் ஆரம்பித்தாங்க. அப்புறம் அது ரூஃபாக ஒட்டினாங்க. சரி சார். அப்போ ரூஃபாக ஒட்டினதுக்கப்புறம் பக்கத்தில் பின்னாடி இடம் வந்துச்சு, அப்புறம் முன்னாடி இடம் வந்துச்சு. அப்படியே சைடில் ஒன்று ஒன்றா டெவலப் பண்ணி இன்னைக்கு இப்போ இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா இதில் வெறும் 2400 தான் வாங்கினாங்க. இன்னைக்கு ஒரு 16,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இங்கே பில்டிங்காக கட்டி வச்சுருக்காங்க. இங்கேயே ஒரு 100 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒரு 3 ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த 3 ஃபேக்ட்ரியுமே மோர் தென் 2 to 3 ஏக்கர்ஸில் இருக்குது. எல்லா ஃபேக்ட்ரியிலுமே பண்ருட்டி சுற்றி தானே சார்? ஆமாம், எல்லாமே பண்ருட்டி சரௌண்டிங் ஏரியா டிபெண்ட்ஸ். ஏன்னா இது நம்ம இந்த தொழில் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த லேபர். இப்போ நம்ம ஒரே இடத்துல 600 பேர் வரமாட்டாங்க கண்டிப்பா. அப்போ அதால அவங்க ஏரியாவுக்கே நம்ம போயிட்டு வைக்கிற ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ற மாதிரி. அப்போ அவங்க அங்க இருக்கிற சரௌண்டில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து வருவாங்கன்றதால அதை அங்கே பண்ணுறோம். இப்போ விசூர்ல இருக்கு, புதுப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு, கீழக்குப்பம் நம்ம நேட்டிவ், அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு. அந்த 3 இடத்துலையுமே வந்து ஒரு இடத்துலையும் ஒரு 80 பேக்ஸ் 60 பேக்ஸ் 40 பேக்ஸ் அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அதை விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஃபுல்லி ஆட்டோமேஷன் ஒரு ஃபேக்ட்ரி பண்ணலான்ட்டு காடாம்பளியூரில் லொக்கேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறோம். அது என்ன சைஸில் சார்? அது பார்த்தீங்கன்னா 250 பேக் பர் டே ப்ராசஸ் பண்ணுற மாரி ஃபுல்லி ஆட்டோமேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் இருக்கு. அதாவது மனிதர்களோட தலையீடு இல்லாமல், மனிதர்களே இல்லாமல் இந்த தொழிலை பண்ண முடியாது, கம்மியாக யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நாங்கள் ஒரு 600 ஒர்க்கர் வச்சு 200 பேக் ப்ராசஸ் பண்ணுறோம் இன்னைக்கு. சரி. இப்போ இன்னைக்கு வந்து அந்த ஃபேக்ட்ரி வரும்போது ஒரு 80 to 100 ஒர்க்கர் வச்சு
250 பேக் ப்ராசஸ் பண்ணலாம். அது அப்படின்னும் போது நமக்கு ஏன்னா ஒர்க்கர் வந்து கம்மியாகுவாங்க, அவைலபிலிட்டி கிடையாது, இவங்களோட அவைலபிலிட்டி கிடையாது. இப்போ எல்லாமே வந்து அவங்க ஜாப் வந்து வேற மாதிரி ஜாப் போகும்போது இதை வந்து அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளா இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்கு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட்டோமேஷன் போயிட்டு ஒர்க் லோட கொஞ்சம் குறைச்சிக்கிறோம், அவ்வளோதான். சார் இப்போ இவங்களுக்கெல்லாம் வேஜஸ் எப்படி சார் கொடுக்குறீங்க? டெய்லி வேஜஸா, வீக்லியா, மந்த்லியா?